வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த SIR, அதாவது இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, அதுதான் வந்து சரியான வார்த்தை. ஸோ இந்த ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தமிழர்கள் மேல வன்மத்தை மட்டும் காட்டுறது இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய ஓட்டு இருந்தாதான் நாங்க வந்து ஜெயிக்கணுமா, அப்படின்னா எங்களுக்கு தமிழர்களுடைய ஓட்டே தேவையில்லை, தமிழர்களே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் இந்த SIR-ஓட செயல்பாடு. ஸோ எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு மக்களையும் ஓட்டு வந்து அதிகம் வேணும்னா நம்ம எடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். அது எவ்வளவு பெரிய வல்லாதிக்க மிக்க நாடாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வேற நாடுகள்லேருந்து வந்துருக்கீங்களா, எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு வர வச்சு அந்த மக்கள் எல்லாரையும் வந்து கணக்கெடுப்பில் கொண்டு வந்த மக்களை வந்து ஓட்டுரிமை கொடுத்து ஓட்டு போடுவதற்கு உண்டான தகுதி எல்லாத்தையும் கொடுத்து அந்த அரசை வந்து நிர்ணயிப்பாங்க, தீர்மானிப்பாங்க அந்த ஓட்டு நம்ம போடுற ஓட்டு மூலியமா. இது வந்து உலக நாடுகளுக்கு செல்லும். இப்போ இந்தியாவுக்கு அப்படிதான் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இந்த SIR அப்படிங்கிற இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசு யாருமே வேணான்னு முடிவு ஒதுக்கிட்டாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் 1% ஓட்டு கூட அதிகமாக வாங்கி ஜெயிக்க முடியல. அதுதான் உண்மை இல்லையா? அந்த தாமரை வந்து மலரும் 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 சொல்லி இவங்க பாட்டு பாடினது ஆடினது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் பாடி ஆடி என்னதான் தமிழ்நாட்டை வந்து மக்களை ஏமாத்தி எப்படியாவது வாக்குரிமையை வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ள எந்த சூழ்ச்சமும் பண்ணி செஞ்சு உள்ள வந்தாலும் இவர்களால தமிழர்களுடைய வாழ்க்கை 1% கூட வாங்க முடியல. அதுதான் உண்மை. கேரளாவும் அப்படிதான் இருந்தது. இப்போ கேரளாவில் சமீபத்தில் தான் இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒருவர் ஜெயிச்சிருக்காரு, அதுவும் திரைப்பட நடிகர். இப்போ இந்த SIR-ஆல என்ன வந்து பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களை முதல்ல மறைமுகமாக தாக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நேரடியாகவே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு சான்று தான் SIR. எப்படி சொல்றேன் அப்படின்னு இப்போ தமிழர்கள், நீங்க தமிழர்கள், நான் தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அந்த பெரிய பலமே வந்து நம்மளுடைய ஓட்டுரிமை மட்டும்தான். இந்த ஓட்டுரிமையும் பறிச்சுட்டாங்கன்னா சொந்த நாடுகள்லயே நம்ம அகதியில் ஆக்கப்படுவோம். அதுதான் உண்மை. இப்போ இந்த SIR எடுத்த இந்த கணக்குப்படி பார்த்தா ஏகப்பட்ட பேருக்கு ஓட்டுரிமையே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 கோடி மக்கள் இவங்க எடுத்த லிஸ்ட்ல, இந்த SIR லிஸ்ட்ல பேரே இல்ல. அதாவது வாழ்ந்துட்டு இருக்கவங்களே வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கணக்கு அமைச்சிருக்காங்க. இரண்டாவது வந்து உயிரோட இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு ஓட்டே இல்லை. அதை தாண்டி அந்த வயது முடிஞ்சு இப்ப அந்த ஓட்டுரிமை பெறக்கூடிய அந்த புது வாக்காளர்கள் பட்டியல் அந்த வயதுலையும் பார்த்தோம்னா தமிழர்களுடைய ஓட்டு நிறைய ஓட்டு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே எதை குறிக்குது? உண்மையிலேயே வந்து நம்ம இந்தியாங்கிற நாடு வந்து வெற்றி பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இதுல வந்து பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. சரி, இப்ப இது இந்த பக்கம் இருக்கட்டும். அப்ப நம்ம அரசு என்ன பண்ணுது அப்படின்னா கண்ணை மூடி இப்படியே உட்காந்துருக்குது. ஏன்னா இந்த அரசு சப்போர்ட் பண்ண போய் தான் அந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசுக்கு, அந்த ஒன்றிய அரசுக்கு தோலா போயிருது இல்லைங்களா? இப்போ இவர்கள்லாம் பேசணும், இவர்களை மீறி இப்ப இந்த இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஒரு நாட்டுல வாழக்கூடிய மக்களை ஒழுக்கமா கணக்கே எடுக்க தெரியல. இதெல்லாம் என்ன ஒரு அரசு? 1.5 கோடி பேருக்கு ஓட்டுரிமையே இல்ல. 1.5 கோடி பேர். அப்ப 1.5 கோடி பேரும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். இப்ப அதுக்கு இல்ல. இப்ப ரெண்டாவது இப்ப இந்த செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம், திருப்பி வந்து அதெல்லாம் சேர்க்கணும், அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, எனக்கு நிறைய கேள்விகள் புரியவே மாட்டேங்குது. என்னன்னா வரி விதிப்பு கொண்டு வந்தாங்க, அந்த வரி விதிப்புல ஏகப்பட்ட பிழைகள், அதை திரும்ப சீர்திருத்தி திரும்ப கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி வெறி பிரச்சனை, அந்த ஜாதி வெறி பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காணணும்னா அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது, அதையும் அப்படியே லூசில் விட்டாங்க. யாரை நீங்க ஏமாத்துறதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இவங்களே பதவியிலே இருக்கணும், இவங்களே பதவியிலே இருந்துகிட்டு இவங்களே நாட்டை ஆண்டுகிட்டு அப்படியே முடிச்சு விட்டணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எந்த நாடுகள் நடத்துங்க, உலக நாடுகள் எந்த நாடுகள் நீங்க எடுத்தாலும் அந்த நாட்டை இப்ப ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜனாதிபதியா இருக்கட்டும், இல்ல அந்த முதல் அமைச்சரா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்ட், எல்லாரையுமே எடுத்துக்கோங்க. அந்த நாட்டுக்காக உழைத்தவர்களா இருப்பாங்க, அந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்திய இனத்தவர்களா இருப்பாங்க, அந்த நாட்டின் மக்கள் ரத்தம் சிந்தியவர்களுடைய சொந்த பந்தமா இருப்பாங்க, அவர்கள் வழிவந்த மரபினத்தவர்களா இருப்பாங்க. சரி, இப்ப இந்தியாவில் அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். உதாரணம், சுதந்திரம் கிடைக்க போராடிய போது, சுதந்திரம் கிடைக்க எல்லோரும் போராடினார்கள். அதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா யார் போராட? முஸ்லிம் இனத்தவர்கள் மட்டும்தான். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்தியா கேட், அந்த இந்தியா கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு. சுதந்திரத்திற்காக யார் யார் போராடினார்கள், எப்பொழுது உயிரை விட்டார்கள், எல்லாருடைய இதுவும் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல அதாவது அதிகபட்சமான பெயர் கல்ல பார்த்தோம்னா இஸ்லாமியர் இனத்தவர்கள் சேர்ந்தவர்கள் தான் வந்து அதிகமா இருப்பாங்க. அது எல்லாரும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இஸ்லாமியர்களை வந்து இவ்வளவு துன்புறுத்தி, இவ்வளவு கொடுமைப்படுத்தி, நீங்க பாகிஸ்தானுக்கு போ, நீ அங்க போ, இங்க போ அப்படின்லாம் சொல்லி இழிவுபடுத்தி சுதந்திரத்திற்காக எந்த ஒரு முன்னெடுப்பு ஏற்பாடுமே எடுக்காத இந்த பிஜேபி அரசு இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கு. சரி, ஆளட்டும். இப்ப கடந்த 10 ஆண்டுகளா அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. சரி, இந்தியாவுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு? ஒரு வளர்ச்சியும் கிடையாது. எல்லாம் ஊழல், எல்லாமே ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல். இப்ப நீங்க சமீபத்துல நீங்க எடுத்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் நடக்குது. எல்லா பிரச்சனைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு அரசா தான் இந்த பிஜேபி அரசு இருக்கே ஒழிய, மக்களுக்காக நாங்க இதை பண்ணோம், படிப்பறிவற்றவர்களுக்காக நாங்க படிப்பு கொடுத்தோம், தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுக்காக நாங்க இவ்வளவு செஞ்சோம், எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செஞ்சு கொடுக்காத ஒரு தற்கூரி அரசா தான் இந்த அரசு இருக்கு. அரசு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கு உண்மையா இருக்கு? மக்களுக்கும் உண்மையா இல்லாம
இந்த அரசுக்கும் உண்மையா இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல நின்றுட்டு நாங்க தான் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு நாட்டினுடைய அந்த வாக்குரிமை என்பது, அந்த வாக்கு பட்டியல், அந்த எண்ணி சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை, அந்த உரிமை என்பது இவங்க கையில தான் இருக்கு, தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே வந்து நியாயமா தான் நடந்துக்குதா அப்படின்னு கேட்டா அது உங்க எல்லாருக்குமே தெரியும். உதாரணம், இப்போ அண்மையில நம்ம ராகுல் காந்தி எப்படி எல்லாம் இவங்க வந்து ஓட்டை ஏமாத்தினாங்க, பெங்களூர்ல மட்டுமே இவ்வளவு ஓட்டுரிமை திருட்டு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணாரு. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதற்குமே வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. நீதிமன்றமும் சொல்லுது தேர்தல் ஆணையம் கிட்ட, அதாவது அந்த பூத்ல அந்த ஏரியால நடந்த அந்த ஓட்டு காணொலி, அந்த கேமரா சிசிடிவி கேமராவோட காணொலியை வெளியிடுதுன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஆகியும் வெளியிடல. காரணம், அவர்கள் வந்து ஓட்டு போட்டது அம்பலம் ஆயிடுச்சு. அந்த கள்ள ஓட்டு போட்டது, இவங்க ஜெயிச்சது அம்பலம் ஆயிடுச்சு. அங்க மட்டும் கிடையாது, பெங்களூர் மட்டும் கிடையாது, இதே மகாராஷ்டிராலையும் நடந்திருக்கு. மகாராஷ்டிரால நிறைய இடங்கள்ல ஒரே போலிங் பூத்துல ஒரே டைம்ல நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. அதாவது ஒரே நேரத்துல பல பூத்துகள்ல எப்படி இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கும், அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி ஒரே ஆள் பேர்ல 4 ஓட்டு போட்டுருக்காங்க. அதையும் அவர் பேசியிருக்காரு, நம்ம அதையும் பார்த்தோம். இந்த எதுக்குமே பதில் இல்லை. இன்னமும் நாட்டை ஆண்டு கொண்டுதான் இந்த அரசு இருக்கு. சரி, இருக்கட்டும். இந்த எஸ்ஐஆர் டாபிக் நம்ம திருப்பி வருவோம். எஸ்ஐஆர் டாபிக் இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, யாரெல்லாம் ஓட்டை இழந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் திரும்ப அடுத்த எலெக்ஷன்ல உண்மையா உங்களுக்கு ஓட்டை கிடையாதுன்றோம். இது நடக்கும், உறுதியா நடக்கும். ஸோ இந்த எஸ்ஐஆர் இந்த இதை வந்து நம்ம உண்மையிலேயே அடிச்சு துவச்சு தூக்கி எறியணும். இது நம்மளுக்கு தமிழர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அதாவது தமிழர்களுடைய உரிமையை, தமிழர்களுடைய ஓட்டுரிமை முக்கியமா சொல்ல போனா தமிழ்நாடு அரசு தான் பாதுகாக்கணும். இதை வந்து நான் ஆணித்தரமா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மொழி வழி தேசிய மாநிலங்களும் அந்தந்த மொழிகளுக்கு அந்தந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது தமிழ்நாடு அரசும் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா இங்க உண்மையிலே கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா தமிழ் இங்க ஆளப்படலை, அதனால தமிழர்களுக்கு அவர்கள் உரிமை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இங்க உண்மை. தொடர்ந்து தமிழர்கள் ஏன் இந்த ஒன்றிய அரசை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கிறதா பெரிய எனக்கு இருக்க ஒரு கேள்வி. பட் மக்கள் கேள்வி கேட்கறாங்க, அதை நான் இல்லை நான் சொல்லுவேன். ஆனாலும் இன்னும் உறுதியாக கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பதிவு. தமிழர்கள் தான் என்னைக்குமே பாதுகாப்பு. இந்த அரசாங்கம் தான் பாதுகாப்பு, காவல்துறை தான் பாதுகாப்பு, இந்த அரசு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் பாதுகாப்புங்கிறது உடைய நம்பிக்கை எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பறந்துருச்சு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம பாக்குற அந்த ஒவ்வொன்றும் இப்போ நன்மையில நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பார்க்கும்போதும் நம்மளுக்கு தோன்றக்கூடிய அந்த சிந்தனை ஒன்று இருக்கு இல்லையா. அஜித்குமாருடைய வழக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த காவல்துறையிலேயே நிறைய பேர் இப்போ அடிச்சு கொல்லப்பட்டாங்க. ஏன் நிறைய பேருன்னு சொல்றேன்னா, தொடர்ந்து நடந்திருக்கு கடந்த 4-5 ஆண்டுகள்ல மட்டும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாது கொலைவெறி தாக்குதல், கையில் அருவா வச்சுக்கிட்டு ரோட்ல சுத்தக்கூடிய மக்கள், இதுவும் அதிகமாயிருச்சு. எத்தனை பேரை ஓட விட்டு வெட்டி இருக்காங்க, அதுவும் அதிகமாகிக்கொண்டே இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கிற இந்த அரசை தான் தூக்கி போடுங்கன்னு சொல்றேன். இந்த எஸ்ஐஆர் பாதிப்பை நோக்கி அழைச்சிட்டு போகும் தமிழ்நாட்டை. ஏன்னா தமிழர்களை உண்மையிலேயே வந்து அப்படியே அழிலப்பர் இருக்கு இல்லையா, இந்த ரப்பர், அந்த பென்சில் எழுதிட்டு அழிகிற மாதிரி, அந்த மாதிரி அழிச்சு அப்படியே ஒதுக்கி தூக்கி போட போறாங்க இன்னும் கொஞ்ச நாள். அதான் உண்மை தான் நடக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்கல அப்படின்னா இதுதான் நடக்கும். சரி, இப்ப நம்ம கேள்விக்கே உங்களால பதில் சொல்ல முடியல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கேள்வி எல்லாம் கேட்காம எனக்கு என்ன நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அதே இதுதான். இரண்டாவது, தமிழர்கள் தான் பாதுகாப்பு. தமிழர்கள் ஒன்றிணைந்து நிற்கணும். நம்ம மக்கள் ஒன்றிணைந்து நிற்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம் இனத்திலேயே பிறந்து, நம் இனத்திலேயே வளர்ந்து, நம்மை போல் முகம் கொண்ட இந்த திராவிட கும்பல், இவர்களை நம்பாதீர்கள். பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பேரை வச்சுக்கிட்டு நம்ம கூடயே இருப்பான். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்ம தமிழர்கள் நம்ம நிற்கும் போது நம்ம கூட ஒரு ரூபாய் நிற்க மாட்டான், அப்படியே மாறி அந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மக்கள் வசிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 6,50,00,000 மேல. இந்த எஸ்ஐஆர் எடுத்த இந்த ஓட்டு கணக்கின் படி பார்த்தா 1.5 கோடி பேரை வந்து கணக்குல இருந்து எடுத்துருவாங்க. இது வந்து தோராய மதிப்பு தான், மேபி இன்னும் அதிகமா எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து முழுசா யாருக்குமே நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து உள்ள போய் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து எது உண்மை எது போய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கணும். உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே கேள்வி கேட்டுச்சா அப்படின்னா உச்சநீதிமன்றம் இதை கேள்வி கேட்கவே இல்லை, ஒரு கேள்வி கூட கேட்கல. இப்போ இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி மற்றும் அவர் கீழே இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், இவர்களுக்கு உண்மையிலேயே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டு விடக் கூடாது. இதுல இந்த வடநாட்டுல இந்த மத்தியில வாழக்கூடிய எந்த அரசு வந்தாலும் சரி, அங்க யார் உட்கார்ந்தாலும் சரி, அதுல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வடநாட்டவர்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதற்கு பின்னாடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து 3 உடைக்கணும். வடநாடு, தென்னாடு, கொங்கு நாடு. ஸோ இதை வந்து இப்படி 3 உடைச்சு 3 பிரிச்சு எப்படியாவது ஏதாவது பண்ணி ஒதுக்கி விட்டணும். இது முடிஞ்சா அதுக்கடுத்து மும்மொழி கொள்கை இதை உள்ள திணிச்சிடணும். எப்படியாவது இந்திய திணி, இதுதான் இவர்களுடைய எண்ணம். இது இவர்களால், இந்த மத்திய அரசினால தமிழ்நாடுக்கோ இல்ல தமிழ் மக்களுக்கோ இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு உண்மை, ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்குன்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கு அவர்களுக்கு உண்மையிலேயே இதயத்திலிருந்து ஒரு அன்பு கிடையாது. ஆனா தமிழனுடைய வாக்கு வேணும், தமிழனுடைய வரிப்பணம் வேணும். அந்த வரிப்பணத்தையும் திரும்பி கொடுக்க மாட்டீங்க.
நான் ஏற்கனவே 2-3 வீடியோல நான் பேசியிருக்கேன். தமிழர்கள் ஆண்டு விடக்கூடாது. இதுல வந்து ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க இவங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி காமிக்கணும். போதும், நீங்க அனுபவிச்சது. இன்னைக்கும் இந்த ஓட்டுரிமையுடைய பவர் என்ன அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெரியாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை. எத்தனையோ பேர் இப்ப நான் அமெரிக்கால இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஓட்டு போறதுக்கு ஃபிளைட் பிடிச்சி போறாங்க. நீங்க இங்க இருந்து இந்தியா போறதுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க எப்படி பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு வச்சுக்கோங்க, ஃபிளைட் டிக்கெட், சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா. ஆனா உண்மையிலேயே நிறைய மக்கள் இங்க இருந்து ஃபிளை பண்ணி போறாங்க, அங்க போய் ஓட்டு போட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஓட்டுரிமைனா என்ன, ஓட்டுரிமையோட பவர் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு, உள்நாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு யாருமே ஓட்டு போறது இல்லை. யாருமே நான் சொல்றது ஓட்டு போடுறவங்க இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நான் போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், ஓட்டு போட முடியல, ஒரு ஓட்டு போட்டு என்ன இருப்போது, ஒரு ஓட்டுனால என்ன இருப்போதுன்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த காணொலி. ஒரு ஓட்டுல தான் இந்த மொழியே, ஆங்கிலம் என்ற மொழியே உருவாச்சு. எத்தனையோ நீங்க படங்கள் பார்த்துருக்கீங்க, ஈவன் சர்க்கார் படம், அந்த படத்துல கூட வரும். ஒரே ஒரு ஓட்டுல மாறின விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு உலகத்துல, தேடி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதனால ஒவ்வொருவரின் ஓட்டுரிமை இந்த நாட்டிற்கு தேவை. சரிங்களா? அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை எஸ்ஐஆர் வந்தாலும் சரி அடிச்சு ஓரமா தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா நாடு நம்ம நாடு, தமிழ்நாட்டுல தமிழன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கணும். அதுக்குன்னு நீங்க மத்தியில உட்காந்துட்டு நீங்க சொல்ற எல்லாத்தையும் காலம் நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. நல்லா விளங்கி பேசணும் எல்லாத்தையும். இந்த எஸ்ஐஆர்னால பாதிக்கப்படக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அலுவலர் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட தெரியப்படுத்துங்க. யாரா இருந்தாலும் சொல்றது வந்து அந்த தேர்தல் கமிட்டியில வேலை செய்யக்கூடியவங்களே நீங்க பேசி அதை கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இது வந்து ஒரு பெரிய இதா மாறும். ஏன்னா கொஞ்ச நாள் எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன்ல எல்லாரும் நம்ம வந்து ஓட்டு போடணும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். தமிழனை ஆள வைங்க. தமிழ்நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் யார் நிற்கிறாங்களோ அவர்களை தேர்ந்தெடுங்க. தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான்.